மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா உங்க ராசிக்கு 5வது வீட்டுக்கும், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரன். உங்க ராசி அதிபதி சனீஸ்வரனுக்கும் நட்பானவர் தான். சனீஸ்வரன் வந்து சுக்கிரனுடைய ராசியில உச்சம் அடைகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12வது வீட்டில் இருந்தாரு. ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு ஜென்மத்துக்கு வராரு. ஜென்ம ராசி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல், உங்களுடைய மனநலமை, உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கு, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின வாழ்க்கை பாதை, உங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடியதான் ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்க உங்களுடைய செல்ஃப் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை பாதையில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய திரும்ப உங்களை யாரும் நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உங்களை நீங்களே வந்து நமக்கு இதான் சரி, நம்ம இப்படித்தான் போனோம், நம்ம யார், நமக்கு தான் சரியா வரும், இப்படிலாம் நம்ம கிடையாதுன்ற மாதிரி உங்களை பத்தின நீங்களே மீண்டும் மீள் பரிசோதனை செஞ்சு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். சுக்கிரன் உங்க ஜென்மத்துக்கு வர்றதுனால சுக்கிரன் வந்து எதுக்கெல்லாம் காரணமா இருக்காரு? சுக்கிரன் எதுக்கெல்லாம் காரணம்னா அழகு, கவர்ச்சி, உறவு, நீங்க சோபிஸ்டிகேட்டடா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, லக்ஸரியஸ் ஆடம்பரமா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சுக்கிரன் காரணமா இருக்காரு. இப்போ வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு வரார் அப்படின்னா உங்களுடைய வந்து பர்சனாலிட்டி வந்து அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் வந்து அதிகரிக்கும். நீங்க வந்து மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையா இருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்களோட இம்ப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடியவராக மாறிடுவீங்க. பப்ளிக்ல வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் பெறுவீங்க. மற்றவங்கெல்லாம் வந்து உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதுசா தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸு, உங்களுடைய லுக்கு, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது வந்து ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய காலம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார். அவர் வந்து சுக்கிரனோட சேர்ந்துறார். இவர் என்ன அப்படின்னா, ஒரு சூரியனால ஒரு லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து தலைமை பதவி கிடைக்கலாம், இல்லாட்டினா அதிகாரம் உள்ள பதவிகள் வந்து உங்களுடைய வேலைகளில் கிடைக்கலாம். ஏன்னா வேலைக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் கூட வந்து சூரியன் சேரும்போது அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கலாம். கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், அப்போ மேலதிகார சப்போர்ட் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற இடத்துல கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கலாம். உங்களுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய பவர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வந்து நீங்கள் பாசிட்டிவாக நம்ம பாடுற எப்படி சாதிச்சேன் பத்தியா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை சூரியன் வந்து சுக்கிரனோட சேரும்போது உங்களுக்கு கொடுக்க போகிறார். பொதுவாக வந்து நீங்கள் டாமினேட்டிங் ஆட்டிடியூட் வரும். கொஞ்சம் ஈகோவை குறைச்சிக்கணும். எல்லாட்டையும் வந்து காம்ப்ரமைஸ்டாக போடணும். சாஃப்ட் பேச்சில் வந்து ஒரு சாஃப்டாக அப்ரோச் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகர ராசிக்கு உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வரார். அவர் உங்கள் ராசினா உச்சம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும், 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானத்துக்கும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில உச்சம் அடைகிறார். அவர் உங்கள் ராசிக்கு வரார். அவர் ராசிக்கு வரதுனால உங்களுக்கு எனர்ஜி நல்ல பூஸ்ட் ஆகும், நல்ல எக்ஸ்ட்ரீம் நல்ல பூஸ்ட் ஆகும். இதுலேயுமே ஒரு பயப்படாத ஒரு தன்மையை கொடுக்கும். நீங்கள் டஃப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய முடிவுகள் வந்து சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் முன்ன காட்டில் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கேரியரில் யூஸ் ஆகும். கேரியரில் இருக்கிறவங்க அதில் யூஸ் ஆகும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு க்ரோத் கிடைக்கும். செவ்வாய் வந்து இந்த இடத்துல உச்சமாகிறார், கூடவே சூரியன் இருக்கார்.
கூடவே சுக்கிரன் இருக்கார். சுக்கிர பயிற்சி தான் நம்ம பார்க்குறோம். சுக்கிர பயிற்சிக்கு இந்த சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்க போகிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், பாக்யாதிபதியாகவும் ருணரோக ஸ்தாகனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன், அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வர ஜென்மத்துக்கு வரார். இது என்னன்னா உங்களுடைய மைண்டில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். மைண்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி பிளானிங்லாம் நல்ல கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிற அளவுக்கு நீங்களோட பேச்சோட இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இதில் யூஸ் ஆகும். இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகும், பிஸ்னஸ் டீலில் சக்ஸஸ் ஆகும், மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதில்ல, ஸ்ட்ராட்டஜி வைக்கிறதில்ல, யூடியூப்பில் இருக்கிறவங்க, அது மாதிரி டீச்சிங்கில் இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறவங்க, பேச்சுனால வாழ்க்கை நடத்தக்கூடிய பேச்சு சம்மந்தப்பட்ட அனைத்துமே. இப்போ மேடை பேச்சு, அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீரியடில். இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து திடீர் பணங்களை வந்து திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்துவார். அதாவது அது மாதிரியான அன்கன்வென்ஷனாக இருக்கக்கூடிய பணங்கள், திட்டமிடப்படாத பணங்கள் வரலாம், மறைமுக ரகசியமான பணங்கள் வரலாம், கமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கமிஷன், ஏஜென்சி கமிஷன் சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து உங்களுக்கு டிஏ இது மாதிரி வர வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணங்கள் இருந்தது, இல்லை கடன் என்னைக்கோ வாங்கினதை அன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் வருது, அது மாதிரியெல்லாம் வந்து அன்கன்வென்ஷனலான இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு ஆன்லைன் சம்மந்தமான ஏர்னிங்ஸும் வந்து அதிகம் இந்த காலகட்டத்தில். அதுவும் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பணம் வந்தால் கூட பேச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ல் எத்தனை கிரகங்கள் இருக்கிறனால இதுதான் திரும்ப நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேது வந்து 8வது வீட்டில் இருக்கார். 2 8ல் ராகு கேது இல்லையா, 8ல் கேது இருக்கார். அதனால் வந்து திடீர்னு வந்து என்னதான் போல எவ்வளோ வாழ்ச்சி என்ன அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும். அதே சமயம் வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையும் இருக்கும். இது 2மே இருந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து நல்லா இருக்கும். உள்ளே வந்து ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் கேட்கலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான வளர்ச்சிகள் மெடிடேஷனும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே உள்ள கர்மாலாம் அழியக்கூடிய காலகட்டம்னு நீங்கள் அதை எடுத்துக்கணும். அந்த கர்மானால நீங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள், அது மூலமாக கர்மாவை நீங்கள் தீக்குறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அலட்சியமாக இருக்கக்கூடாது. சனி பகவான் வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கார். 3ன்றது தைரிய வீரஸ்தானம் இல்லையா, அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய எஃபோர்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி வந்து உங்களுடைய தைரியத்தை, தன்னம்பிக்கையை டெஸ்ட்டு பண்ணக்கூடிய, அதாவது பரீட்சை பார்க்கக்கூடிய, டெஸ்ட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நடக்கலாம். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஸ்லோவாக இருக்கும். 3ல் சனி நல்லதே பண்ணுவார், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசியாதிபதி கூட அவர். ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்டடி முன்னேற்றமாக இருக்கும். ஸ்லோ பட் ஸ்டடி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். குரு பகவான் வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார். அதனால் வந்து ஒர்க்கு ப்ரெஷர் அதிகரிக்கும், வேலையில் வந்து பணி சுமை அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிர்ப்பாக உள்ளவங்க வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். சுகர் சாப்பிடக்கூடாது. பிபிக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும். அது மாதிரி ஒரு டிசிப்ளினை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். டிசிப்ளினை கடைபிடிச்சிங்கன்னா தான் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களை பாதுகாத்துக்கணும்னா டிசிப்ளின்டாக நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து இன்கம் க்ரோத் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புது ஏர்னிங்கான சோர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பணம் வந்ததுன்னா செலவு பண்ணுவோம். இப்போ செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா சேமிப்பு கிடைக்கும். இதுதான் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனால் நல்லது. ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஹெட்டேக் வரலாம், தலைவலி வரலாம், பிபி வரலாம், சதை பிடிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணணும்,
அதே மாதிரி ரெஸ்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ரெண்டையும் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் அவங்க ராசியாக சனி பகவான் சனிமான வழிபடுறது நல்லது. ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு 19 தடவை டெய்லி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்க நவகிரகங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு போய் 3 தடவை சுற்றிட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கணும். மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுத்துட்டீங்களா உங்களுடைய வாழ்க்கை நல்ல உச்சமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜென்ரலான பலன் தான். அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய பலன்கள். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா தான் அதனுடைய விஷயங்கள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட குடும்ப ஜோதிடரோ பக்கத்தில் இருக்க ஜோசியர்டையோ கொண்டு போய் கொடுத்துக்க பார்க்கலாம். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகத்தை நம்ம அலசி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் போட்டு விடுங்க. உங்கள் ஜாதகத்தை உங்கள் பேர் சொல்லாமல் உங்கள் ஜாதகத்தை நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி வீடியோ போடலாம். அந்த மாதிரி வீடியோ பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.